வாழ்க்கை, நல்ல எதிர்காலம், வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு தெளிவான மனப்பான்மை. அப்படி வாழும்போது நமக்கான எல்லைகள் விரிவடையும். நான் ஏற்கனவே ஒரு கதை போடுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, அமுதன் அப்படிங்கிற பேரில். அப்போ அமுதன் ஒரு குக்கிராமத்தில் வசிக்கிறான். அந்த ஊரோட பேர் பூதலூர் கற்பனை ஊர் தான். அந்த ஊரில் இவன் அப்பா அம்மாவோட வசிக்கிறான். அப்போ அமுதன் நல்ல பையன். சின்ன வயசுலையே தான் பாட்டி மேலே ரொம்ப பாசமாக இருப்பான்னு வைங்க. அந்த பாட்டி இறந்ததுமே அவன் கொஞ்ச நாள் டிப்ரெஷனில் இருந்தான். டிப்ரெஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவால் அவன் நார்மலானான். அவன் வாழ்க்கையில் நல்ல படிப்பு, நல்ல எதிர்காலம் எல்லாமே அமைஞ்சுது. அம்மான்ற உறவு இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அருமை தெரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடந்தான். ஆனால் வேலைக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை பார்க்குறான். அவனுக்கு காதல் வருது, லவ் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். அதே நேரம் அந்த பொண்ணை அவன் நல்லா வாழ வைக்கலை. ஏன்னா அந்த பொண்ணை அவள் அம்மாவை பார்க்க தவறிட்டான். ஏன்னா அம்மா வேறு, மனைவி வேறுன்னு நினச்சிட்டான். மனைவி வேறுன்னு நினைக்கவுமே மனைவியை நம்ம இப்படி தான் வச்சுருக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு அவன் வந்துட்டான். எனக்கு கல்யாணம் ஆகலை, பட் பெண்களை மதிக்கணும். அது யாராக இருந்தாலும், சகோதரிகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், மதராக இருந்தாலும் மதிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதை தான் நான் செய்ய சொல்கிறேன். என்னுடைய சகோதரியை மதிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு இல்லை. ஏன்னா என்னை விஷம் வச்சு கொல்ல சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு என் மேலே வன்மை இருந்தது. நான் ஹேண்டிகேப்டாக இருந்ததுனால அந்த வன்மை இருந்தது. அவங்க வாழ்க்கை பாதிச்சிருமோன்னு அவங்க நினச்சாங்களோ என்னமே தெரில. என்னை தவிர எல்லாருமே சகோதரிகளை மதிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். ஸோ சகோதரிகளையும் பெண்களையும் மதிக்கணும். ஹேண்டிகேப்டையும் மதிக்க கற்றுக்கோங்க. நாங்கள் இப்படி பிறக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த பொறுப்பை எடுக்கலை. நாங்களும் நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக தான் கடவுள் கொடுத்தாரு. ஆனால் சொந்த பந்தங்களே அதை மதிக்க மாட்டேங்கிறீங்களே. நான் இப்படி தான் இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணுற. இப்போ கதைக்கு வரேன். அமுதன் தன்னுடைய மனைவியை அம்மாவுக்கு நிகராக நேசிக்காமல் தனியாக கூட்டிகிட்டு போகிறது, அவன் குடும்பத்திலேருந்து பிரிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தான். அதாவது அவங்க அப்பா அம்மாவோட தொடர்பு இல்லாத ஒரு விஷயத்த அந்த பொண்ணுக்கு அவன் பண்ணான். அப்படி பண்ணும்போது ரொம்ப அந்த பொண்ணு பொறுத்து போச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் இவன் கொல்கிற அளவுக்கு, அதாவது அந்த பொண்ணை கொண்டுட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற லெவலுக்கு வந்துட்டான். அப்போ அந்த பொண்ணு பொறுமையாக இருந்து பார்த்துட்டு ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பிருச்சு. அந்த பொண்ணுடைய பேர் சுந்தரி அப்படின்னு ஒரு கற்பனை பேர். அப்போ அந்த சுந்தரி கிளம்பவும் இவனுக்கு அந்த ரெண்டாவது பார்த்த பொண்ணு என்ன பேர் கமலான்னு வச்சுக்கோங்களேன். கமலான்னு ஒரு கதை, கமலான்னு ஒரு பேர். அந்த பொண்ணு கூடயும் பழக்கிறதுனால அந்த சுந்தரி போனது இவன் கண்ணுக்கு தெரியல. அந்த பொண்ணு கூட நல்லா பழகிட்டு அவதனுக்கிட்ட இருந்து அவன் சம்பாத்தியம் பண்ணது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அந்த பொண்ணு விட்டுருச்சு. மனைவியை மதிக்கலைன்னா ஒருத்தன் கஷ்டப்படுவான். தாயை மதிக்கணும், அதே நேரம் அதுக்கு நிகராக மனைவியை மதிக்கணும். எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் திரும்ப அதை ஒரு முறை பதிவு பண்ணுறேன். ஆனால் எவ்வளவோ பார்த்துருக்கேன், ப்ரோக்ராம்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் மனைவியை மதிக்கணும்னு சொல்கிறேன். மனைவி, சகோதரிகள் அப்புறம் தாய், 3 பேரையும் மதிக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம். ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் பெண்களை மதிக்கணும். இப்போ கதைக்குள்ளே வர, அமுதன்
அந்த கமலா கிட்ட எல்லா பொருளையும் கொடுத்துட்டான். அவனுக்கு அந்த பொருளை கொடுத்ததுக்கப்புறம் அந்த அமுதா கண்டுக்கவே இல்லை. தெருவில் நின்றுட்டு என்ன பண்ணா அப்படின்னா, ஒருத்தர்கிட்டையும் பணம் கேட்கவும் அவனுக்கு மனசு இல்லை. யாரை தேடி போகணுன்னா அவனுக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. கையில் இருந்த வேலையும் விட்டுட்டு தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் மனைவி, அதாவது சுந்தரி இருக்காங்க இல்லையா, அவங்க கண்ணில் படும்போது தன்னுடைய ஹஸ்பண்டுங்கிற எண்ணம் இருந்தாலும் கோபத்தை மறந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுது தெரியுமா, இவனுக்கு வேலை போயிடுச்சுல, வேலை போகிறதுக்கு காரணம் இவன் ஒரு தப்பு பண்ணிட்டான் கம்பெனியில், அதனால் இவனுக்கு வேலையும் போயிடுது. அதே நேரம் வேலை போன இடத்துல சுந்தரி பேசுகிறாங்க. சாதாரணமாக இருந்த ஒருத்தர் அந்த சுந்தரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகவே இருக்கிறாங்க. மேபி நாட், இது யாருக்குமே தெரியாது. ட்ரைனிங் முடித்து ரகசியமாக போலீஸில் பார்த்துட்ருக்காங்க அந்த பொண்ணு. அதே நேரம் இவனுக்கும் தெரியாது, மனைவி ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கிறது இவனுக்கும் தெரியாது. ஒரு அழகான வாழ்க்கை கிடச்சது மிஸ் பண்ணிட்டான். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சுந்தரி இவன் மேலே வச்ச அன்பு போகலை. அமுதன் மட்டும்தான் தன் உலகம்னு வாழ்ந்தாங்க. அதனால தான் கடைசியில் அவன் கஷ்டப்படும் போது அவனுக்கே தெரியாமல் வேலையும் வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து அதை காட்டிக்காமல் ஒரு நல்ல மனைவியாக நடந்துக்கிறாங்க சுந்தரி. இதில் நான் இந்த கதையில் அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது சுந்தரியை தான். நன்றி, வணக்கம், வாழ்க. அனைவரும் நன்றாக இருங்கள். கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை வேணுமா வேண்டாம்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க.